நேர்மை. ஆனால் நேர்மை என்ற சொல் ஏட்டுச் சுரைக்காய் ஆகிவிட்டது. லஞ்சமும் ஊழலும் எழுதப்படாத சட்டமாக இருக்கின்றது. லஞ்சம் ஊழல் என்ற பெருங்கடலில் மக்களின் உரிமைகளும் வளங்களும் மூழ்கடிக்கப்படுகிறது. பாமர மக்கள் முதல் படித்தவர்கள் வரை அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளின் அதிகாரப் போக்கிற்கும் படிந்து லஞ்சத்தையும் ஊழலையும் அரைமனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டனர். அப்படி யாரேனும் இவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்கள் அலைகழிக்கப்படுவார்கள். இந்த வேகமான உலக வாழ்க்கையில் நம் வேலை முடிந்தால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மையோடுதான் நாம் இருக்கின்றோம். பொது வாழ்க்கையிலோ அல்லது அரசு துறையிலோ ஒருவர் நேர்மையாக இருந்தால் அவர்கள் இலக்கணப் பிழையாக கருதப்படுகிறார்கள். அரசு அதிகாரியாக இருந்தால் இடம் மாற்றம் செய்வது, அரசியல்வாதியாக இருந்தால் பொய் பிரச்சாரம் செய்து மன உளைச்சல் கொடுப்பது, பின்பு பதவி நீக்கம் செய்வது, இதுதான் நேர்மையானவர்களுக்கு தீய சக்திகள் கொடுக்கும் சன்மானம். லஞ்சமும் ஊழலும் மக்களை பிடித்திருக்கும் தீராத நோய்களாக இருக்கின்றது. இந்நோய்களை தீர்க்கும் மருந்து நம்மிடம்தான் உள்ளது, விழிப்புணர்வு. ஆம், விழிப்புணர்வு மட்டும்தான் இந்நோய் கிருமிகளை அழிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி. இம்மருத்துவத்தை தான் செய்திருக்கிறார் விருத்தாசலம் நகர்மன்ற தலைவராக இருந்த டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். இவர் நேர்மையாக இருந்ததாலும் லஞ்சத்தையும் ஊழலையும் எதிர்த்ததாலும் தொலைநோக்கு பார்வையில் மக்களுக்கு நன்மை செய்ய நினைத்ததாலும் தீய சக்திகளால் ஏற்படுத்தப்பட்ட எதிர்ப்புகள் ஏராளம். அந்த எதிர்ப்புகளை நேர்மையாக தனித்து நின்று எதிர்த்து சட்டத்திற்குட்பட்டு வென்றதற்கான சாட்சியங்கள் தான் இவை. நேர்மையால் சாதிக்க முடியும் என்பதற்கு டாக்டர் மு. வள்ளுவன் அவர்களின் முயற்சியும் அவர் பெற்ற வெற்றியும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை விளக்குவதுதான் இந்த ஆவணப்படம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 5 நகராட்சிகளில் விருத்தாசலமும் ஒன்று. இந்த விருத்தாசலம் நகராட்சியில் சுமார் 60,000 மக்கள் வசிக்கிறார்கள். 25/10/2001 அன்று மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நகராட்சி தலைவரான டாக்டர் மு. வள்ளுவன் ஒரு கண் மருத்துவர். கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர், நேர்மையாளர். 1985 முதல் விருத்தாசலம் மாரியம்மன் கோவில் தெருவில் கண் மருத்துவமனை நடத்தி வருகிறார். மனைவி தமிழ்ச்செல்வி, மகன் பாலாஜி, மகள் மாலா என்ற அளவான குடும்பம். லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம் என்றும், மக்களின் வரிப்பணம் இங்கே செலவிடப்படுகின்றது, மக்களே எஜமானர்கள் என்றும் நகராட்சி அலுவலகத்தில் எழுதி வைத்தார். இதனால் மக்கள் லஞ்சம் கொடுக்க மறுப்பார்கள் என்றும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்க தயங்குவார்கள் என்றும் நம்பினார். லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், யாரையும் வாங்கவும் விடமாட்டேன் என்று உறுதிமொழி தந்த டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் தன் பதவி காலத்தில் செவ்வனே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்று 8/10/2006 அன்று வெளிவந்த ஆனந்த விகடன் வார இதழில் தமிழ் மண்ணே வணக்கம் என்ற பகுதியில் திரு ஆக்கி வேங்கட சுப்பிரமணியம் IAS ஓய்வு அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் பதவியேற்ற போது நகராட்சி 50 லட்சம் கடன், நகராட்சி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பள பாக்கி என்ற நிலை. இந்நிலையில் நகர மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்வதெப்படி? இந்த வளமான நகராட்சியில் ஏன் இந்த இழிநிலை என்று உற்று நோக்கினால் சத்தமில்லாமல் ஒரு கும்பல் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. நிதி மேலாண்மையே நகர்மன்ற தலைவரின் முதன்மையான கடமை என்றெண்ணிய டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் நிதிநிலையை சீராக்க முயற்சிகள் மேற்கொண்டார். அதன்படி நகரின் முக்கிய பகுதிகளில் முகாம் அமைத்து தீவிர வரி வசூல் செய்தார். இதனால் நகராட்சி ஓரளவு வருவாய் கண்டது. அதோடு மட்டுமல்லாமல் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழித்து அனைத்து அடிப்படை வசதிகளிலும் தன்னிறைவு பெற்ற நகரமாக மாற்ற சில ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வகுத்து செயல்படத் துவங்கினார். 1. செலவினங்களை குறைத்தல். 2. முறைகேடுகளை களைதல். 3. புதிய வருவாயை இனங்காணுதல் போன்றவை. சிக்கன நடவடிக்கை. டெலிபோன். தமிழக அரசு நகர்மன்ற தலைவருக்கு வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் சேர்த்து தொலைபேசி கட்டணம் ரூபாய் 6400 உச்சவரம்பாகவும், நகர்மன்ற துணைத் தலைவருக்கு வீட்டிற்கு மட்டும் ரூபாய் 2150 உச்சவரம்பாகவும் நிர்ணயித்துள்ளது. ஆனால்
நகர்மன்ற தலைவர் தன் அலுவலக தொலைபேசி ஒரு வீண் செலவு என்று சொல்லி அதனை துண்டித்தார். அதற்கு அவர் சொன்ன விளக்கம், அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் தொலைபேசி வசதியை அரசு வழங்கியுள்ளது. ஆனால் தான் அலுவலகத்தில் இருக்கும் 1 மணி நேரத்திற்கு இந்த இணைப்பும் கட்டணமும் அனாவசிய செலவு. அதே சமயம் அலுவலகத்திற்கு வரும் மக்களையும் பிற நபர்களையும் சந்திக்கவே இந்த 1 மணி நேரம் பயன்படுகிறது. இந்த 1 மணி நேரத்தில் அலுவலக தொலைபேசியை பயன்படுத்துவது நேர விரயம், பண விரயம். ஆகவே தன் அலுவலக தொலைபேசி தேவையற்றது என்று தொலைபேசி கட்டணத்தில் சிக்கனத்தை கடைபிடித்தார். அதுபோல் நகர்மன்ற துணைத் தலைவருக்கு ரூபாய் 2150 உச்சவரம்பு கட்டணம். ஆனால் 25/10/2001 ஆண்டுக்கு முன்னர் நகர்மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்த ஒருவர் புதிய நகர்மன்றம் பொறுப்பேற்ற போது தொலைபேசி இணைப்பை ஒப்படைக்காமல் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார். அவரது கட்டண விவரம்: அக்டோபர் மாதம் ரூபாய் 5057, டிசம்பர் மாதம் ரூபாய் 3280. இக்கட்டணத் தொகை நகராட்சியால் செலுத்தப்பட்டது. இம்முறைகேடு கண்டறியப்பட்டு உரிய நபரிடமிருந்து கட்டணத்தை வசூலிக்குமாறு நகராட்சி ஆணையருக்கு கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டார். பிறகு செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் அவர்களிடமும் புகார் செய்யப்பட்டது. எந்த நடவடிக்கையும் இல்லை. தொலைபேசி இணைப்பை கைப்பற்றி வீண் செலவை கட்டுப்படுத்தினாலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது மேலதிகாரிகளுக்கு புகார் எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையிலும் புகார் செய்தார். மின்சார கட்டணம். நாம் பார்த்திருப்போம், மாலையில் முன்னதாகவே தெருவிளக்குகள் எரியப்பட்டுவிடும். அதே சமயம் காலை விடிந்தும் விளக்குகள் அணைக்கப்படாமலும் இருக்கும். இதனால் நகராட்சிக்கு மின் கட்டண விரயம் மட்டுமின்றி மின் விரயமும் கூட. நகரின் மின் விளக்குகளை காலை 5:30 மணிக்கு முன்னர் நிறுத்துவதற்கும் மாலை 6:30 மணிக்கு பின்னர் எரியவிடவும் ஆவண செய்வதன் மூலம் சுமார் ரூபாய் 10,000 வரை மின் கட்டணம் குறையும் என்றும், மழைக்காலத்தில் மட்டும் சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் நகராட்சியை கேட்டுக்கொண்டார். அதன்படி உரிய நேரத்தில் மின் விளக்குகளை நிறுத்தாத நகராட்சி ஊழியர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொண்டார். டீசல் உபயோகம். நகராட்சியில் பயன்படுத்தப்பட்டு வந்த அனைத்து வாகனங்களுக்கும் டீசல் செலவு சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் முறையானதாக இல்லை என்பது ஆய்வில் தெரிய வந்தது. அதன் பேரில் டீசல் செலவினத்திற்கு காரணமாயிருந்த அந்தந்த வாகன ஓட்டுநர்கள் மீது இடைவிடாது புகார் செய்ததன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கண்காணித்ததன் மூலமும் டீசல் செலவினம் வெகுவாக குறைக்கப்பட்டது. சில புகார்கள் மீது நகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநருக்கு புகார் செய்ததோடல்லாமல் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையின் பார்வைக்கும் கொண்டு சென்றார். TN 31V7523 என்ற துப்புரவு பணியில் இருக்கும் லாரி. கண்டறியப்பட்ட முறைகேடுகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்பை எடுத்ததற்கான டீசல் செலவு பதிவேட்டில் எழுதப்பட்டுள்ளது. அனுமதியில்லாமல் TVS கம்பெனி திருச்சிக்கு சென்று வந்ததாக எழுதப்பட்டுள்ளது. நகர தலைவரின் புகாரின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை: மாதம் ரூபாய் 2000 வீதம் பிடித்தம் செய்யப்பட்டு வைப்புத் தொகையாக வைக்கப்படும். வருங்காலத்தில் தணிக்கை தடை ஏதும் எழாத பட்சத்தில் அத்தொகை அவருக்கே வழங்கப்படும் என உத்தரவிடப்பட்டது. TN 31T3658 என்ற பவர் டில்லர் வாகனம். கண்டறியப்பட்ட முறைகேடுகள். லாரி மூலம் குடிநீர் வழங்க வேண்டிய பகுதிகளில் பவர் டில்லர் மூலம் குடிநீர் வழங்கிய துப்புரவு பணியாளர் ஏற்படுத்திய டீசல் செலவினத்திற்கான பதிவேடுகள். நகர தலைவரின் புகாரின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை: மாதம் ரூபாய் 2000 பிடித்தம் செய்து சம்பளத்தில் 50% தொகை மட்டும் வழங்க உத்தரவிடப்பட்டது. எதிர்காலத்தில் தணிக்கை தடை ஏதும் எழாத பட்சத்தில் அத்தொகை அவருக்கே வழங்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டது. TN 31T2568 என்ற பொது சுகாதார குப்பை எடுக்கும் லாரி. கண்டறியப்பட்ட முறைகேடுகள்: லாரி ஓட்டுநர் செலவின பட்டியலை குறிப்பிட்ட மாதத்தில் சமர்ப்பிக்கப்படாதது. இதன் விளைவு டீசல் பங்க் உரிமையாளருக்கு தொகை செலுத்தப்படவில்லை. தொகை செலுத்தப்படாததால்
பங்க் உரிமையாளர் நகராட்சி வாகனங்களுக்கு டீசல் விநியோகம் வழங்க மறுத்துள்ளார். இதனால் குடிநீர் விநியோகம், பொது சுகாதார பணிகள் தடைபெற காரணமாக இருந்திருக்கிறார் என்ற நகர்மன்ற தலைவரின் புகாரின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை 2004 ஆகஸ்ட் மாத சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டது. TN 31S 2932 என்ற குடிநீர் வழங்கும் டேங்கர் லாரி கண்டறியப்பட்ட முறைகேடுகள்: லாரியில் டீசல் முறையாக பயன்படுத்தப்படவில்லை, லாக்புக் எழுதப்படவில்லை, ஸ்பீடாமீட்டர் இயங்கவில்லை என்ற நகர்மன்ற தலைவரின் புகாரின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை: லாக்புக் எழுதப்பட வேண்டும், ஸ்பீடாமீட்டர் இயங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இயங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் பெற்ற பின்னரே டீசல் பிடிக்கப்பட வேண்டும், இவ்வாறு செய்ய தவறினால் ஏற்படும் டீசலுக்கான நிதி இழப்பினை ஓட்டுநரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்து நகராட்சி நிதியில் ஈடு செய்யப்படும் என உத்தரவிடப்பட்டது. அதுபோல் குடிநீர் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை நகராட்சி அமுலாக்கம் செய்யாததால் குடிநீர் தட்டுப்பாடு உண்டானது. தட்டுப்பாடு உண்டானது என்பதை விட தீர்மானங்களை செயல்படுத்தாததால் குடிநீர் தட்டுப்பாட்டை உண்டாக்கினார்கள் என்பதுதான் சரியானது. இதனால் TN 31S 2932 என்ற அதே குடிநீர் லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இவ்வாறு குடிநீர் விநியோகம் செய்ய ஆகும் செலவை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், நகர்மன்றம் ஒப்புதல் அளித்துள்ள குடிநீர் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களின் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், கால தாமதத்திற்கு காரணமானவர்களிடம் டீசல் செலவை வசூல் செய்யவும் நகராட்சியை கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையின் பார்வைக்கும் கொண்டு சென்றார் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். முறைகேடுகளை களைதல்: 1. மின் உதிரி பாகங்கள், 2. குடிநீர் தளவாட சாமான்கள், 3. கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து. மின் உதிரி பாகங்கள்: மின் உதிரி பாகங்கள் வாங்கி பயன்படுத்தப்பட்டதாக கோப்பு எண் E1/2855/2002 என்ற போலியான பதிவேடுகள் மூலம் ரூபாய் 65,000 கையாடல் கண்டறியப்பட்டது. நவம்பர் மாதம் 31ஆம் தேதி மின் உதிரி பாகங்கள் வாங்கி பயன்படுத்தப்பட்டதாக கோப்பில் எழுதப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் 31 நாட்கள் உள்ளதா? இந்த கேள்விக்கு நகராட்சி ஊழியர்கள்தான் பதில் கூற வேண்டும். மற்றும் ரசீதுகளில் சேல் டாக்ஸ் இல்லை. மொத்த தொகை ரூபாய் 1,02,000. அத்தொகையில் ரூபாய் 65,000 கையாடல் செய்திருப்பதை கண்டறிந்து கண்காணித்ததன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டது. நிர்வாக மண்டல இயக்குநருக்கு முறையிட்டதோடு ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையின் பார்வைக்கும் கொண்டு சென்றார். குடிநீர் தளவாட சாமான்கள் கண்டறியப்பட்ட முறைகேடுகள்: MF நம்பர் 90 என்ற குடிநீர் விநியோக பதிவேட்டினை ஆய்வு செய்த போது 20 HP மோட்டார் ஒன்றும் 7.5 HP மோட்டார் ஒன்றும் என 2 மோட்டார்கள் பெறப்பட்டு அதற்கான தொகை ரூபாய் 39,450 வழங்கப்பட்டது. மோட்டார்கள் இயங்குகின்றதா என்று ஆய்வு செய்ய சம்பந்தப்பட்ட பகுதி பொறுப்பு எழுத்தரை பணித்தது நகர்மன்றம். மேற்படி ஆய்வு செய்ததன் மூலம் 20 HP மோட்டாரும் 7.5 HP மோட்டாரும் எங்கும் இல்லை என்று கண்டறியப்பட்டது. அதுபோல் கையுறைகள் வாங்கியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவேட்டில் ஹேண்ட் கிளவுஸ் 10 செட்டு × 70 ரூபாய் 1,400 என்ற தவறான கணக்கின் மூலம் முறைகேடு கண்டறியப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விருத்தாசலம் நகராட்சிக்கு வறட்சி நிவாரண நிதி மூலம் மார்க் 2 கைப்பம்பு அமைக்க திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. அதற்கான மொத்த தொகை ரூபாய் 45,000 வரை ஆகும் எனவும், அதிகபட்சம் ரூபாய் 50,000 வரை செலவாகக்கூடும் எனவும் பல வல்லுநர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக இப்பணிக்கு ரூபாய் 1,00,000 வரை மதிப்பீடு அளித்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டிற்கான திட்ட மதிப்பீடும் ரூபாய் 1,00,000ற்கு தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் உள்நோக்கம் கொண்டு தயாரித்ததாக கருதிய நகர்மன்ற தலைவர்
ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையில் புகார் செய்தார். கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து. நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்களை 6 குழுக்களாக பிரித்து நகர தேவைகளை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ள பணித்தார். அவை நிதிக்குழு, குடிநீர் குழு, துப்புரவு குழு, சாலை அமைப்பு குழு, மின்சாரக் குழு, கட்டிட அமைப்பு குழு. இக்குழுக்களின் பணிகள் குறித்த நகலையும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இதில் ஒரு சில குழுக்கள் மட்டும் சிறப்பாக செயல்பட்டன. 2002ஆம் ஆண்டில் மாதத்திற்கு தினசரி 30 லிட்டர் வீதம் 800 லிட்டர் கொசுமருந்து வாங்கி பயன்படுத்தப்பட்டதாக ரூபாய் 1,32,000 பெறப்பட்டது. இத்தொகை நகர்மன்றம் ஒப்புதல் அளித்ததற்கும் கூடுதலான தொகையாகும். எனவே இதனை ஆய்வு செய்யும் பணியை துப்புரவு குழுவிடம் ஒப்படைத்தார் நகர்மன்ற தலைவர். துப்புரவு குழுவில் உள்ள ஒரு நகர்மன்ற உறுப்பினரின் ஆய்வுப்படி கோப்பு எண் H1/2995/2002 என்ற கோப்பின் மூலம் கண்டறியப்பட்ட முறைகேடுகள் போலியான ரசீதுகள் மூலம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட சரக்கிற்கான வேபில் எல்ஆர் இல்லை. இது குறித்து சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையில் புகார் செய்யப்பட்டது. இதன் நகல் சென்னை நகராட்சி நிர்வாக ஆணையருக்கும் சென்னை உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறைக்கும் அனுப்பப்பட்டது. இதனால் கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு குறித்த முந்தைய பதிவேடுகளை ஆய்வு செய்தார் நகர்மன்ற தலைவர். கொசு ஒழிப்பு மருந்து பயன்பாட்டில் 14/7/2000 ஆண்டு முதல் 28/8/2001 ஆண்டு வரை 14 மாதங்களில் வாங்கி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மருந்தின் அளவு 20,600 லிட்டர். இதன் மதிப்பு ரூபாய் 25,27,485. இதன் பட்டியல் சில நாட்களில் 45 லிட்டரும் சில நாட்களில் 90 லிட்டரும் பயன்படுத்தப்பட்டதாக உள்ள பதிவேடுகள் போலியானவை. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் மறு ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையில் 6 நாட்கள்தான் உள்ளன. ஆனால் இப்பதிவேட்டில் 7 நாட்கள் என்று பதிவு செய்திருப்பதிலேயே இவை முறையாக பயன்படுத்தப்பட்டு கணக்கெழுதப்படவில்லை, ஒரே மூச்சில் தயாரிக்கப்பட்ட போலியான பதிவேடுகள் என்று தெரிய வந்தது. 1999 முதல் 2000 ஆண்டிற்கான விருத்தாசலம் நகராட்சியின் பொது நிதி மற்றும் இதர நிதிகளின் தணிக்கை அறிக்கையில் பாரா 93இல் கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியதில் வழங்கியதில் குறைகள் என சுட்டிக்காண்பிக்கப்பட்டு ரூபாய் 2,39,304 தணிக்கையில் மறுக்கப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு ரூபாய் 25,27,485 முறைகேடு என உணர்ந்ததால் கடலூர் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையில் புகார் செய்யப்பட்டது. நடவடிக்கையை துரிதப்படுத்த நினைவூட்டும் கடிதமும் அனுப்பப்பட்டது. இதன் நகல் சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறைக்கும் அனுப்பப்பட்டது. இவ்வாறு முறைகேடுகளை களைந்ததோடு அல்லாமல் மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு விழிப்புணர்வு பெறச் செய்தார் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். மக்கள் வரிப்பணம் மீட்பு ஆர்ப்பாட்டம். மக்கள் வரிப்பணம் மீட்பு ஆர்ப்பாட்டம் என்றோர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நோட்டீஸ் அச்சடித்து மக்களிடம் பிரசுரித்து பிரச்சாரம் செய்தார். மின் உதிரி பாகங்கள் வாங்கியதில் முறைகேடு ரூபாய் 65,000, குடிநீர் தளவாட சாமான்கள் வாங்கியதில் முறைகேடு ரூபாய் 40,000, கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாட்டின் முறைகேடுகளை பட்டியலிட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். கொசு மருந்து பயன்பாட்டில் மட்டும் ரூபாய் 25,27,485 முறைகேடு நடந்துள்ளதை மக்களுக்கு மக்கள் வரிப்பணம் மீட்பு ஆர்ப்பாட்டம் மூலம் தெரிவித்தார். விருதாச்சலத்திலே வைக்கப்பட்டுள்ள இந்த அக்னி குஞ்சு என்ற நெருப்பானது ஊழல் காட்டை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள ஊழல் காட்டை அழிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதற்கு மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு தன்னுடைய காசு திருட்டு போய்விட்டது, அதை தடுக்க வேண்டும், அதை பெற வேண்டும் என்ற உணர்விலே ஈடுபட்டு அவர்கள் செய்ய வேண்டும் என்று மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சில கோப்புகள் எல்லாம் டாக்டர் அவர்கள் காட்டினார்கள்.
உண்மையிலேயே ரொம்ப கிளாரிங்கா இருந்தது. 10 20 ஆக்கியிருக்கிறாங்க, 1 மேல 2 ஆக்கியிருக்கிறாங்க, அமௌண்ட்டை திருத்திருக்கிறாங்க. இவங்க கமிஷன் பெறதுக்காக கூட வருத்தப்படல. அந்த கடைக்காரன்ட்டே வேற பில்லு கொடுறான்னா கூட அடுத்த திருத்தாம கொடுத்துருவான். அதே பில்லையே சரண்டர் பண்ணி அதுக்கு ஒரு பொறியாளர் கையெழுத்து போடுறாரு. கமிஷனரு தேதி எல்லாம் ஒண்ணுமே போடாம அவரும் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து கூட இல்லை, ஒரு இன்சியல் தான், ஒரு கம்மா தான் போட்டிருக்காரு கமிஷனர். இப்படியெல்லாம் ஒரு 50,000 60,000